இந்த சனியுடைய வக்ரகாலம் மேஷராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தரப்போகுதுன்றது தான் இன்னைக்கு முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். சனி வக்ரம் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 31 ஜூலை மாதம் 15 மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவங்க வக்ர ஆரம்பம் பெறுறாங்க. அவங்களுடைய கால முடிவு என்பது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 14 நவம்பர் மாதம் 30 வக்ர நிவர்த்தி அடைகிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த 138 நாட்கள் மேஷராசிக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அவருடைய வாழ்வியல்ல எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றது தான் இன்னைக்கு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேஷராசி இயல்பாகவே வெள்ளந்தித்தனம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. நம்மளை காயப்படுத்துகிறாங்கன்னு தெரியும், நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரியும், நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க மேலே பாசம் வச்சுட்டா அவங்களையே திரும்பி திரும்பி நம்மளை காயப்படுத்தினாலும் அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசணும், அவங்கள நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கணும், அல்லது ஒரு வார்த்தை நல்லா பாசமாக பேசிட்டா கூட அவங்களுக்காக நம்ம உயிரை கூட கொடுக்கலான்னு எண்ணம் பெறக்கூடிய மனிதர்கள் தான் மேஷராசியில் இருப்பாங்க. அப்போ வெள்ளந்தித்தனமாக வெகுளித்தனமாக காயப்பட்டாலும் ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டா அதுலேருந்து விலக முடியாத குணம் இயல்பாக இருக்கக்கூடிய ராசி மேஷராசி. அவங்களுடைய ராசிநாதன்லேருந்து 12ஆம் இடத்துல சனி 7.5 நாட்டு சனியாக மே மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு வந்தாங்க. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தை பேசினாலும் நம்ம நல்ல வார்த்தையாக தான் பேசியிருப்போம், ஆனால் நம்மளை புரிந்துக்காம காயப்படுத்தி அதை ஒரு தவறான வார்த்தையை போல போர்ட்ரேட் செய்து நம்மளை எல்லாருமே ஒரு கெட்டவனை போல சித்தரிக்கக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு இருந்திருக்கும். குடும்பத்துல இருந்தே கூட நம்ம உண்மையா இருந்திருப்போம், நம்ம பின்னாடி யாரை பத்தியும் பேச மாட்டோம். நம்ம குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா ரொம்ப நமக்கு கோபம் வரும். ஆனா நம்மளை பத்தி நம்ம குடும்ப உறுப்பினர்களே பின்னாடி பேசுறத நம்மளால கேட்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சினாரியோட நம்ம சந்திச்சு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையத்தான் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா யார் யார் மேலெல்லாம் ரொம்ப அளவு கடந்த அன்பு வைக்கிறோமோ, அளவு கடந்த பாசம் வைக்கிறோமோ, கடைசி வரைக்கும் இவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூட நமக்காக விலகி நிற்க மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் நம்மளை காயப்படுத்துவாங்க, முதுகலை குத்துவாங்க. அப்ப அது உறவு சார்ந்தே வரும். அப்ப நம்ம உறவு முறையில இருந்தே கூட நம்ம கடைசி வரைக்கும் கூட வருவாங்கன்னு அவங்களுக்காக நம்ம கோவப்படும், அவங்களுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் முதன்மையா போய் நின்று இருப்போம். ஆனா நமக்கிட்ட வரக்கூடிய மனிதர்கள் இல்லாத ஒரு வாழ்வியலைத்தான் இன்னைக்கு மேஷராசி வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். குறிப்பா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா லட்சம் பேர் மத்தியில பிறந்திருந்தாலும் அனாதைக்கு நிகரான வாழ்க்கையை தான் நம்ம சந்திச்சிருக்கக்கூடிய நிலையா இருக்கும். உங்களை நீங்களே தேர்த்திக்கணும், நீங்களே எழுதுக்கணும், நீங்களே எழுந்து ஓடணுன்ற மாதிரியான ஒரு நிலையைத்தான் இதனால் வரையில நீங்க பெற்றிருக்கக்கூடிய வாழ்வியலுடைய நிலையாக இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்திலையும் நம்மளை யாருமே புரிஞ்சுக்கல. தொழில் ரீதியா எத்தனை எஃபர்ட் போட்டாலும் உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலையை தான் பெற்றிருப்பீங்க. உங்களை பார்த்து வளர்ந்த மனுஷாலாம் இன்னைக்கு உச்சந்தொட்ட வாழ்க்கை வாழ்வாங்க. அப்ப உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டவங்க அல்லது நீங்க ஒரு உத்தியோகத்துல இட்டு போய் அவங்களை சேர்த்து விட்ட மனிதர்கள்லாம் நல்ல ஆரோக்கியமான நிலையில வருவாங்க. பார்த்த உடனே அவங்க டக்குன்னு வேற ஒரு இடத்துல இருப்பாங்க, ஆனா நம்ம இருந்த இடத்துல இருக்கிற மாதிரியான நிலையாகவும், தர்மம் செய்து தோத்து போயிட்டோன்னா இறைவன் இருக்குதா இல்லையா, இறைவன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லையேன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் மேஷராசி காரவால் இருக்கக்கூடிய நிலையா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த உறவு முறைகளிலும் நம்மள மனைவி கூட புரிஞ்சுக்கலையே, நம்ம வேற யாருன்னா புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, நம்மளுடைய இல்லத்தரசி கூட நம்மளை புரிஞ்சுக்கல அல்லது கணவன் கூட புரிஞ்சுக்கலையேன்னு நம்ம எண்ணி எண்ணி மனம் வருந்தக்கூடிய காலமா தான் இந்த 7.5 ஆண்டு கால சனியினுடைய பிடிய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல இருந்திருக்கும். குறிப்பா இந்த மே மாசம் 6ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை என்பது புரட்டி போட்ட புயல்ல எப்படி எல்லாமே இல்லாம போயிடுமோ அதே மாதிரி வாழ்வியலுடைய சந்தோஷங்கள் எல்லாமே தொலைந்து போன நிலையா தான் இதனால் வரையில உங்களுக்கு இருந்திருக்கும். முக்கியமா தகப்பனாரோடு இருக்கக்கூடிய உறவு முறையிலேயே இணக்கமில்லாத ஒரு நிலை உருவாகும். அதே சமயம் புத்திரபாக்கியஸ்தானமும் காலம் தாமதமாகிட்டே போகுமே தவிர ஒரு நிறைந்த புத்திர செல்வம் கிடைக்கலையேன்னு ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை வணங்கி அழுது என்ன பிரயோஜனம். அப்போ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பிடித்து வாழ்ந்த நாட்களை விட இந்த சமூகத்திற்காக நடித்து வாழக்கூடியவர்களாகத்தான் மேஷராசிக்காரவா இருந்திருப்பாங்க. சிரிப்பு வராது, சிரிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. தூக்கம் வராது, தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க. பசி எடுக்காது, சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறீங்க. அப்ப பாவனை செய்துதான் நீங்க வாழலாமே தவிர ஒரு பவித்திரமான வாழ்வியல நீங்க வாழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க முள்முடி சுமந்திருக்கிறீங்க, வழியினுடைய உச்சத்துல இருக்கிறீங்க. ஆனா வேற யாராவது கேட்டா நான் தங்க கிரீடம் சுமந்திருக்கிறேன், நான் மகிழ்வா இருக்கிறேன்னு நம்மளே தேத்தி ஒரு போலியான வாழ்க்கையை தான் இதனால் வரையில நம்ம நகர்த்திக்கிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலா இருக்கும். அப்ப சொந்த பந்தங்களாலும் மகிழ்வு இல்லை. யார் யாரெல்லாம் நண்பனா நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் நம்மள ஒரு பயண பொருளா பயன்படுத்தி அவங்க உச்சம் தொட்டு நம்ம முதுகுல குத்தி துரோகம் செய்யறாங்க. மனைவி முதற்கொண்டு நமக்கு யாருமே ஒரு உணர்வா இல்லை.
அப்ப எல்லாரும் சேர்ந்து காயப்படுத்தும் போது மரணத்தை கூட ஒத்திகை பார்க்கணும்னு எண்ணம் வரக்கூடிய நிலையத்தான் நம்ம இது நாள் வரையில கடந்து வந்திருக்கக்கூடிய நிலையா இருக்கும். அதற்கெல்லாம் மாற்றம் தரக்கூடிய நாளா யோக நிலையாத்தான் இந்த 138 நாட்கள், இந்த வக்ர நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்களை சரியாக புரிந்துகாத மனுஷாலாம் உங்களை இனிமேட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய நியாயத்தை அவர்கள் உள்வாங்கக்கூடிய நேரம். இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த யார்கிட்டயா போய் எடுத்துட்டு போய் சொல்லணும்னா கூட அந்த நியாயத்தை கூட கேட்க கூட நமக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது கோச்சுக்கிட்டு இல்லை நம்மளை காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைய போகுது. உத்தியோகத்துல ஒரு மேன்மையான நிலை இன்னும் ஒரு 17 நாட்களுக்குள்ள நமக்கு கிடைக்கும். ஒரு சுப்பீரியர் லெவல், நம் திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நிலையை நீங்க பெற போறீங்க. அரசியல் சார்ந்து ஆர்வம் நிறைந்தவர்கள்லாம் அரசியல்ல ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா தான் இந்த வக்ரகாலம் உங்களுக்கு அமைய போகுது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா வக்ரகாலம் வரம் தரக்கூடிய காலம். புத்திரபாக்கிஸ்தான வரம் தரும், தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கான வரம் தரும். அதே சமயம் கணவன் மனைவியினுடைய உறவை பலப்படுத்தக்கூடிய வரம் தரும். அப்ப மேஷராசிக்கு இந்த சனி பகவான் வரத்தை நல்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாரு தவிர உங்களை வலிமை சேர்க்கக்கூடிய நிலையில இருக்கிறார். உங்களை கஷ்டத்துக்கு கொண்டு போற நேரத்துல இல்லை. அதாவது இந்த 138 நாள் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே அனலைஸ் செய்து கொள்ளக்கூடிய நேரம். அதாவது வக்கரம்னு சொல்லுவாங்க. அவர் மந்தத்துவம் பெற்று பின்னோக்கி செல்லக்கூடிய காலம், இன்னும் மந்தமாகக்கூடிய நேரம். அப்ப இந்த நேரத்துல உங்கள் கருமாக்கள், உங்களுடைய காயங்கள் எல்லாமே தெரிந்து ஒரு மகிழ்வான நிலையை நீங்க பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மீண்டும் அந்த 138 நாளுக்கு பிறகு 7 நாடு சனி வருமேன்னு பயப்பட தேவையில்லை. அதற்கு ஒரு 5 சோமவார நாட்கள்ல சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று லிங்க வழிபாடும் பைரவருடைய வழிபாடும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்வியல்ல எண்ணற்ற மாற்றங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமும் இல்லை.